தோள்பட்டை பிரச்சனைக்கு என்ன மாதிரியான யோகா வந்து நம்ம செய்யலாம், அதனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குதுன்னு போட கஷ்டமாக இருக்கும், ப்ளவுஸ் போட ஷர்ட் போடலாம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் கைகளை வச்சு பண்ணலாம். ஸ்லோவாக வந்துட்டு அதை நம்ம பண்ண கொஞ்சம் பெட்டர் ஆகும். நீங்கள் வந்துட்டு யோகா தெரப்பியாக நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது மார்னிங் அண்ட் ஈவினிங் ½ இந்த மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், இந்த தோள்பட்டையை சுற்றி இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே கிளியர் ஆகும். பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த யோகா தெரப்பி சீரீஸில் நான் உங்களோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோள்பட்டை வலி, நம்ம இதுக்கு என்ன சொல்லுவோம்னா அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர் ஆர் பெரியார்த்ரைட்டிஸ் ஷோல்டர், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் நம்ம தோள்பட்டையில் வரும். இந்த மாதிரியான தோள்பட்டை பிரச்சனைக்கு என்ன மாதிரியான யோகா வந்து நம்ம செய்யலாம், அதனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குதுன்றது இந்த கம்ப்ளீட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை நீங்கள் பார்த்துட்டு ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். நம்ம இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் கூட போகலாம். நம்ம இப்போது ஷோல்டர் பெயின், தோள்பட்டை வலிகளுக்கான என்ன யோகா பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வார்ம் அப்ஸ், ஷோல்டர் ரோல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஷோல்டர்ஸை மட்டும், தோல் பகுதியை மட்டும் முன்பக்கமாக ஒரு ரோலிங் மாதிரி பண்ணோம். ஃபார்வர்ட் 5 டைம்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள் அண்ட் பேக்வர்ட்ஸ் 5 டைம்ஸ். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு வார்ம் அப் பார்த்தீங்கன்னா பெண்டுலார் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். காலை நல்லா அகட்டிட்டு ஒரு கையை பின்னாடி வச்சுக்கலாம். முன்பகுதியில் வந்து இடுப்பு வரைக்கும் நல்லா குனிஞ்சிக்கிட்டு இந்த கையை வந்து ஸ்விங் பண்ணணும். நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். இது வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் மேலே, ரொம்ப குனிய வேண்டாம், லைட்டாக. இப்போது இதில் வந்துட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணுங்கள். கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ரொம்ப ஸ்லோவாக. கை நல்லா ஃப்ரீயாக ஸ்வேயிங்காக இருக்கணும். எந்த விதமான இறுக்கங்களும் இருக்கக்கூடாது. ஸோ கிளாக் வைஸ் 5 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஆப்போசிட் சைட் 5 டைம்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய சர்க்கிள் வந்து போடலாம். இதே மாதிரி 2 கையிலையும் நீங்கள் மாறி மாறி பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹேண்ட், ரிலாக்ஸ். இப்போ அடுத்து பண்ணக்கூடிய வார்ம் அப்ஸில் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஹேண்ட் ஸ்ட்ரெச் ப்ரீதிங். கை 2யும் தோள்பட்டைக்கு நேராக வச்சுக்கோங்க. மூச்சு நல்லா இழுத்துட்டு கை 2யும் அகட்டலாம். மூச்சை வெளியே விடும் போது நேராக கொண்டு வாங்க. ரிப்பீட் ஃபார் 5 more counts. இந்த அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ், ஃப்ரோசன் ஷோல்டர், இந்த பெரியார்த்ரைட்டிஸ் ஷோல்டர்லாம் மெயினாக வரத்துக்கு மேஜர் காரணம் இந்த தோள்பட்டையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தசையில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள், இந்த ரொட்டேட்டார் கஃப்னு சொல்லுவோம், அந்த மசில்ஸில் வரக்கூடிய டிஸார்டர்ஸ் அண்ட் சுகர் அதிகமாக வருஷக்கணக்காக இருக்கவங்களுக்கும் இந்த எலும்பு தேய்மானங்கள்னால இதெல்லாம் நடக்கும். ஸோ அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ்னால் ஒரு கம் மாதிரி அந்த கேப்சியூல் ஷோல்டரை சுற்றி டைட்டாக பிடிச்சிக்கும். அப்போ அவங்களால கை சுத்தமாகவே தூக்க முடியாமல் இருக்கும். பின்னாடி பக்கம் போக முடியாது. ட்ரெஸ் போட கஷ்டமாக இருக்கும், ப்ளவுஸ் போட ஷர்ட் போடலாம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் கைகளை வச்சு பண்ணலாம். ஸ்லோவாக வந்துட்டு அதை நம்ம பண்ண கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஹேண்ட்ஸ் டவுன், ரிலாக்ஸ். அடுத்து நம்ம ஆசனங்களுக்கு போகலாம். தோள்பட்டை வலிக்கான சிறந்த 4 ஆசனங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நின்றுட்டு பண்ணுறதுல வந்து தாடாசனம் நம்ம இதில் கண்டிப்பாக பண்ண போகிறோம். அதே மாதிரி கால்களை சேர்த்துக்கணும். இதில் மேஜராக வந்து குதிகாலை தூக்க வேண்டாம், கைகளை கூட நீங்கள் தூக்கி பண்ணிக்கலாம். மூச்சு உள்ளே இழுக்கும் போது 2 கையை மட்டும் நல்லா மேலே தூக்குங்க. எல்லாராலையும் எடுத்த உடனே இது தூக்க முடியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க இதை பண்ண முடியும். ஸோ இது ரெகுலராக பண்ணிங்கன்னா மசில் டென்ஷன் ரிலீஸ் ஆகும். மேலே பாருங்கள், breathe out, put your hands down. அடுத்து கட்டி சக்கராசனம். legs apart, hands நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. உள்ளங்கை எடுத்துட்டு தோள்பட்டையிலும் இடுப்புலையும் சுற்றி பின்னாடி பார்க்கலாம். come straight,
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம வைக்கிறது அவங்களுக்கு இந்த மசில் ஸ்டிஃப்னஸை குறைக்கும். கம் ஸ்ட்ரெயிட், ஹேண்ட்ஸ் டவுன், ரிலாக்ஸ். இப்போ அமர்ந்த நிலையில் என்ன ஆசனங்கள் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ அடுத்து பண்ண போகிற யோகாசனம் வந்து கோமுகாசன் சொல்லுவோம். வலது கையை மேலே கொண்டு போங்க, மேலே தூக்கி கழுத்துக்கு மேலே. இடது கை கீழ் வாட்டில் கொண்டு போகணும். பின்னாடி 2 கையும் முடிஞ்ச அளவுக்கு கோர்த்துக்கணும். இது எல்லாராலையும் சம்டைம்ஸ் முடியாது, பட் பிரச்சனை இல்லை. எவ்வளோ தூரம் உங்களால் முடியுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். ரெகுலராக பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். திஸ் இஸ் கோமுகாசனம் சொல்லுவோம். இது இன்னொரு அடுத்த கைகள்லையும் பண்ணலாம். இப்போ கையை மாற்றிக்கலாம். இடது கையை தலைக்கு மேலேயும் வலது கையை இடுப்புக்கு கீழேயும் வச்சுக்கணும். கண்ணை மூடி நார்மல் ப்ரீதிங்கில் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒன், 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். ஹேண்ட்ஸ் டவுன். நம்ம கடைசி பார்க்கக்கூடிய ஆசனம் பர்வதாசனம் சொல்லுவோம். முடிஞ்சால் கால்களை இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை நார்மலாகவே நீங்கள் கால்களை உட்காந்துக்கலாம். இப்போது நேராக உட்காந்துட்டு மூச்சை உள்ளே எடுத்துகிட்டு 2 கைகளையும் நோக்கி மேலே நமஸ்கார் போஸில் கைகளை இணைந்து வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க, ரிலாக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு நேராக இருக்கும், தோள்பட்டையும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். Breathe out and put your hands down. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா ஆசனங்களும் 5 முறை பண்ணுங்கள். எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணால் போதும். ரிலாக்ஸ். இப்போது நீங்கள் கம்ப்ளீட் டெமோ பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு யோகா தெரப்பியாக நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது மார்னிங் அண்ட் ஈவினிங் 1/2 hour இந்த மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், இந்த தோள்பட்டையை சுற்றி இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே கிளியர் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்னும் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை அணுகி வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் இன்னும் ஸ்பெசிஃபிக்கான யோகா தெரப்பி அவங்க உங்களுக்கு டைரெக்டாக வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த யோகா பயிற்சிகள் நீங்கள் ரெகுலராக பண்ணி இன்னும் இதில் நல்லாவே பெட்டர்மெண்ட்டாக வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு போகிறதுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மேலும் அடுத்த யோகா மற்றும் நேச்சுரோபதி வீடியோஸில் யோகா தெரப்பி சீரீஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.